ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு புரட்டாசி மாத வளர்பிறை பஞ்சமி திதி. நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போக வராகி அம்மன் வழிபாடு தான் பார்க்க போகிறோம். நாளைய தினம் காலையில் 7:22 வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது. அதுக்கப்புறம் பஞ்சமி திதி துவங்குது. திங்கட்கிழமை காலை 7:22க்கு மேலே பஞ்சமி திதி தொடங்குது. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அன்று காலை 8:06 வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது. நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே போகிறதுக்கு வராகி அம்மனை மனசார நினைத்து முழு மனதோட இந்த பரிகாரத்தை செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்கள் தீரும். உக்கிர தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரி தொல்லை முற்றிலுமாக நீங்கும். நம்ம கஷ்டப்படுத்திட்டு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டங்களும் படிப்படியாக விலகும். வராகி அம்மனை தொடர்ச்சியாக முழு மனதோட வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாக்கா நிச்சயமாக எண்ணிலடங்காத பல நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். இது நிறைய பேரோட அனுபவபூர்வமான உண்மை. வராகி அம்மனை நம்மளோட கஷ்டம் நீங்கிறதுக்கு மிளகு வச்சு எப்படி வழிபாடு செய்யறதுங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, பஞ்சமி திதி, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, இந்த தினங்கள்லாம் செய்யலாம். இரவு 9 மணிக்கு மேலே தான் இதை செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு காரணமாக இருக்கிறவங்க நவகிரகங்கள். நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வராகி அம்மனை நினச்சி நம்ம இந்த வழிபாடை செய்கிறோம். இந்த வழிபாட்டிற்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தா தர்பப்புல். அப்படி தர்பப்புல் கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் பச்சை கற்பூரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். நவகிரகங்கள்ங்கிறதுனால 9 நம்ம மிளகு எடுத்துக்கணும். இப்போது நான் இன்றைக்கி இப்போ நாளைய தினம் பஞ்சமி திதியில் நீங்கள் செய்கிறீங்கன்னா இரவு 9 மணிக்கு மேலே உங்கள் வீட்டு தலைவாசலுக்கு வெளியில் போயிட்டு ஒரு பழைய மண் தட்டை வச்சுக்கோங்க. அதற்கு மேலே தர்பப்புல் வச்சுக்கோங்க. அதை நீங்கள் எரிய விடணும். இப்போ தர்பப்புல் கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் பச்சை கற்பூரத்தை வச்சு நீங்கள் எரிய விடலாம். இப்படி எரியும் பொழுது உங்களோட குலதெய்வத்தையும் விநாயக பெருமானையும் வராகி அம்மனையும் மனசார நினச்சிக்கிட்டு எரிய விடுங்க. நல்லா எரிய ஆரம்பித்ததும் மிளகு 9 கையில் வச்சுருக்கீங்க பாருங்கள், அதை நவகிரகங்களை மனசார நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு மிளகாக அந்த நெருப்பில் நீங்கள் போடணும். இப்படி மிளகை நெருப்பில் போடும்போது மிளகு நல்லா வெடித்து சிதறும். இப்படி மிளகு எப்படி வெடித்து சதறதோ அது மாதிரி நம்முடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நம்ம நிச்சயமாக சிதறி ஓடும் வராகி அம்மனோட அருளால். இந்த வழிபாட்டை ஒரு நாள் செஞ்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இப்போ பஞ்சமி திதி தொடங்குறீங்கனாக்கா 11 நாளும் 11 பஞ்சமியும் நீங்கள் செய்யணும். வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் செய்யணும், 11 முறை செய்யணும். இப்படி செய்கிறதுனால நம்முடைய கஷ்டத்தால் இப்படி தொடர்ந்து நமக்கு கஷ்டமே வந்துட்டுருக்கிறத நிச்சயமாக வராகி அம்மனோட அருளால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நமக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இப்போ கஷ்டம்னு நம்ம நினைக்கிறது கடன் பிரச்சனை தான். இந்த மிளகை நம்ம இந்த மாதிரி செய்யும்பொழுது கட்டாயம் நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள் தீர்வதற்கான அத்துணை என்னென்ன நம்ம முயற்சி எடுக்கிறோமோ எல்லாமே வெற்றிகரமாக அமையும். நம்ம என்ன வேலை தொடங்கினாலும் சரி, தொழில் செய்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தி, கண் திருஷ்டி, இப்படி எதிர்மறை ஆற்றல்கள் இப்படி எல்லாமே நம்மளை விட்டுட்டு போயிடும். அதனால் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை வராகி அம்மன் கொடுப்பாங்க. வராகி அம்மனை முழு மனதோடு நினச்சிக்கிட்டு இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, கஷ்டங்கள், துன்பம், துயரம், தோஷம் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். நவகிரகங்களின் அருளாசியும் நமக்கு கிடைக்கும். வராகி அம்மனின் பரிபூரண அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். நாளைய தினம் வராகி அம்மனுக்கு பஞ்சமி திதி வருது. இப்போ பஞ்சமி திதியில் நீங்கள் அம்மாவோட திருவுருவ படத்துக்கு தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டுலாம் வச்சு அவங்களுக்கு பிடிச்ச செவ்வரளி பூ, செம்பருத்தி பூ சூட்டி அவங்களுக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்கள், மாதுளை முத்துக்கள், என்ன உங்களுக்கு கிழங்கு வகைகள் இதெல்லாம் நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் பானகமாவது வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்கள். அம்மா சிலையோடு இருந்தாலும் சிலைக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். அப்படி எதுவுமே இல்லைனாலும் ஒரு அகல் விளக்கு தீபம் ஏற்றி அதில் அம்மாவை நினச்சிக்கிட்டு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணுங்கள். கண்டிப்பாக வராகி அம்மனை
நினைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு வேண்டுதலும் வழிபாடும் வீண் போகாது. முழு நம்பிக்கையோட முழு மனசோட செய்து பாருங்கள். கட்டாயம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு பல மடங்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும். நன்றி.